சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் விஷால் பொலிவார் சார், கிட்டத்தட்ட 6 கட்ட தேர்தல் முடிஞ்சிச்சுன்னு சொல்லலாம். இந்த சனிக்கிழமை அன்னைக்கு கடைசி கட்ட தேர்தல் இருக்கு. ஓவரால் பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் நீங்கள் பல அசம்ஷன் சொல்லியிருக்கீங்க. அது எல்லாமே நிறைவேறியிருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக சொல்லப்போனால் திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போது திமுகவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 39 தொகுதிகளில் அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு அல்லது அவங்களுடைய அந்த இது பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்க சார்? 35 தொகுதி குறையாமல் திமுக வெற்றி பெறும். ஒரு 4 தொகுதியில் ஃபைட் இருக்கும். அந்த ஃபைட் உள்ள 4 தொகுதியிலையும் 4 இன்னும் கொஞ்சம் இது பண்ணி பார்த்தா கூட ஒரு 6 தொகுதி வரை ஃபைட்டுக்குள்ளே வரலாம். ஃபைட்டில் வரக்கூடிய தொகுதியெல்லாம் என்டிஏ தொகுதிக்குள்ளே தான் ஃபைட்டுக்குள்ளே வருது. கள்ளக்குறிச்சி ஃபைட்டுங்கிறாங்க. எனக்கு அந்த அளவுக்கு அதிமுக ஒரு பேசிக் ஓட்டை தாண்டி ஜம்பிங் ஓட்டு போகக்கூடிய ஒரு கட்சி இல்லை. ஜம்பிங் போட்டு போகணும்னா ஒரு கூட்டணி வேணும். ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து போனது வேறு, 37 தொகுதியில் ஜெயித்தாங்க. ஸோ என்டிஏ கூட்டணி கன்னியாகுமரி, ராமநாதபுரம், தேனி, தருமபுரி, ஏசி சண்முகம், வெள்ளூர், அண்ணாமலை, இந்த மாதிரி ஒரு சில தொகுதிகளில் ஃபைட் கொடுக்குறாங்க. எது எப்படியும் 35 தொகுதி குறையாமல் திமுக அணி வரும்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா நான் வைக்கிறது ராகுல் காந்திக்கு லீடர்ஷிப்பு தமிழ்நாட்டில் இதுவரை அடிபடலை. கேரளாவில் இடைத்தேர்தல் ஜெயித்திருக்காப்புல, கர்நாடகாவில் ஆட்சியை பிடிச்சிருக்காப்புல, தெலுங்கானாவில் ஆட்சியை பிடிச்சிருக்காப்புல. ஸோ மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கரில் வீழ்ந்ததுக்கு காங்கிரஸை விட ராகுல் காந்தி மைனஸாக இருக்காருன்னு நான் பார்க்குறேன். இங்கே வெற்றி பெற்றதுக்கு காங்கிரஸுக்கு ராகுல் காந்தி ப்ளஸ்ஸாக இருக்கிறாருன்னு நான் பார்க்குறேன். அதை தான் ஸ்டாலின் அவர்கள் ராகுலை டிஸ்குவாலிஃபை பண்ணது தான் கர்நாடகா வெற்றி காரணம்னு ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க. அன்னைக்கு அந்த ராகுல் டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு எதிராக ராகுலுக்கு ஆதரவான ஒரு அறிக்கையை அன்புமணி ராமதாஸ் விட்டதுமே திருமாவளவன் அதுக்கு களத்தில் இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாரு. சீமான் இனப்படுகொலைக்கு காரணமான அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு மனித உரிமைன்னு அந்த டிஸ்குவாலிஃபிகேஷனை சீமான் ஒரு ஆதரவு கருத்தை கொடுத்தாரு. அது அவருக்கு நாளைக்கு சட்டமன்றத்தில் ஒரு லாபத்தை அந்த காமன் ஓட்டர்ஸ் மத்தியில் ராகுல் லீடர்ஷிப் இல்லாத இடத்துக்குள்ளே வரணுன்னு கூட அவர் கணக்கு போட்டிருக்கலாம். எனிவே இங்கே ராகுல் காந்தியை எதிர்க்கிறதுக்கு பாஜக தரப்பு தவிர, வெறும் பாஜக தவிர வேறு எந்த சக்தியுமே தயாராக இல்லை. அதிமுக கூட ராகுல் காந்தி கூட்டணியை எதிர்பார்த்து களங்கண்டதுனால ராகுல் காந்தி அவங்க எதுக்கலை. 20 சீட்டு ராகுல் காந்திக்குன்னு ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. ஸோ எப்படி ராகுல் காந்தி லீடர்ஷிப்பை முன்னைய காலகட்டத்தில் இந்திரா காந்தி, காங்கிரஸ், ராஜீவ் காந்தி, ஜெயலலிதா கூட்டணிலாம் வந்தால் கலைஞர் கையை காலை பறக்க போட்டுக்கிட்டு ஐயோ ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிற மாதிரி எடப்பாடியும் ராகுல் காந்தி லீடர்ஷிப்புக்கு எதிராக எதுவும் பேச முடியாதவராக தான் இருந்தார். தெளிவாக அந்த அரசியலை அவங்க பண்ணலை. ஸோ இங்கே ஃபைட்டுங்கிறது ராகுலை தெளிவாக எதிர்த்த பிஜேபி தான் சில இடங்களில் போட்டியாளர் ஃபைட்டை கொடுக்க முடியும்னு நான் கருதுகிறேன். ஆனால் சார், இப்போது கடந்த முறை 38 தொகுதிகளில் திமுக அணி வெற்றி பெற்றிருக்கு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 34 அல்லது 30 தொகுதியில் ஜெயிச்சா ஏதோ ஒரு வகையில் அது திமுகவுக்கு செட்பேக்குன்னு தான் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணப்படும். பண்ணுறதுல ஒன்றும் திமுகவுக்கு பண்ணுறது இயல்பானது தான். அதில் ஒன்றும் திமுக வெற்றிக்கு ஒன்றும் பெரிய நஷ்டம் வந்துடாது. கழிஞ்ச இடம் உள்ள டிஃப்ரென்ஸோட இந்த இடம் பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட் டிஃப்ரென்ஸ் அதிகம் வரும். ஏன்னா கழிஞ்ச இடவை நேரடி எதிரி இருந்தாப்புல இன்றைக்கி யார் திமுகவுக்கு எதிரிங்கிறதுக்கான ஃபைட்டு தான் பாஜக அணிக்கும் அதிமுக அணிக்கும் போட்டி நடக்குது. சீமானும் ஒரு ஜம்பை அடையிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் நியூ ஓட்டர்ஸாலையும் கமலஹாசன் தினகரன் கூட்டணி போனனாலையும் லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸுங்கிற அடிப்படையிலும் சீமானுக்கும் ஒரு ஜம்பு 3.8 எடுத்தவர் 2 மடங்கோ 3 மடங்கோ ஏறி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சார், இப்போது நீங்கள் நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க ஆளுங்கட்சியினுடைய அந்த ஆன்டி இன்கம்பன்சின்றது பாராளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்காதுன்னு. ஆனால் இப்போ இந்த கடந்த 3 ஆண்டுகள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சென்னை வெள்ளமும் இருக்கட்டும், இல்லை சவுத் சைடில் வந்த வெள்ளமாக இருக்கட்டும், அது இல்லாமல் அந்த குடும்ப தலைவிகளுக்கு அந்த 1000 ரூபாய் எல்லாருக்கும் போகலைன்றது, இது எதுவுமே இதில் ரிஃப்ளெக்ட் ஆகாதுன்றது எப்படி சொல்கிறீங்க சார்? எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு போகிறேன். நமக்கு அதில் ஒன்றும் இதில்லை. நாம் கடந்த காலங்களில் உள்ளதை வச்சு நம்ம கருத்தை சொல்கிறோம். ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்புங்கிறது பெருந்தலைவர் காமராஜ் அவர்களுக்கு காங்கிரஸ் எதிர்ப்பாக ஒரு 6% எடுத்தார். 6% குறைஞ்சார். 46ல் அவர் 46% வாக்கெடுத்தவர் 40% குறைஞ்சார். காரணம், அன்னைக்கு 6% வாக்கு
அதிகமாக போலாச்சு. உணவு பற்றாக்குறை, இந்திய எதிர்ப்பில் உள்ள இளைஞர்கள் அரசியல் ஆர்வம், மக்கள் தலைவர் எம்ஜிஆரை காமராஜ் ஆதரவாளர் அண்ணன் எம்.ஆர். ராதா சுட்டுட்டாருங்கிற அந்த பிரச்சாரம். ஏன்னா அதுக்கு முன்னாடியே காமராஜரை எவனா ஏத்தா சுட்டு கொல்லுவேன்னெல்லாம் எம்.ஆர். ராதா பேசியிருந்தார். காமராஜ் வந்து பெரிய உயரத்தில் இருக்கார், தமிழன், அவனுக்கு எவனாவது அவனை சொன்னானா அவனை சுட்டு கொன்னாதான் சரின்னு பெரியார் குரலை எம்.ஆர். ராதா ஒலிச்சிருந்தார். அந்த காலகட்டத்தில் தேர்தல் நேரத்தில் மக்கள் எம்ஜிஆர் சுடப்படவும் எம்.ஆர். ராதா பெரியார் காமராஜ் ஆதரிச்சார். பெரியாருக்கு ஆள் லெப்டினண்டான ராதா வந்து எம்ஜிஆரை சுட்டுட்டாருங்கிறது வந்து காங்கிரஸுக்கு எதிராட்டே ஒரு பார்வை மக்கள் மத்தியில் இருந்தது. ஸோ எம்ஜிஆர் துப்பாக்கிச்சூடு, எம்ஜிஆர் துப்பாக்கிச்சூடு, தென் உணவு பற்றாக்குறை, விலைவாசி உயர்வு, இந்தி போராட்டம், இந்த மூணும் மிகப்பெரிய ஒரு நிகழ்வுகள். இதை தாண்டி ஒன் டு ஒன்றை ராஜாஜி கொண்டு வராரு. ஐயா சாருகாசன் சொன்னது மாதிரி நம்மக்கிட்ட இருந்த ஒருத்தன் வந்து 2 சீஃப் மினிஸ்டரை 2 பிரைம் மினிஸ்டரை கமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு, இன்னும் அந்த ஒரு வார்த்தையை சொன்னால் கயஸ்தா பிராமின் அப்பர் காஸ்ட் பிரைம் மினிஸ்டர் கமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு பெரியவன் ஆகிட்டாங்க போது காமராஜுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு இங்கே உருவாயிட்டுங்கிற ஒரு பார்வையும் ஐயா சாருகாசன் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அவர் சாருகாசன் வந்து டிடிவி 30% வாக்கெடுப்பாருன்னு நான் நியூஸ் 18 ஜென்ராம் நிகழ்வில் சொன்னேன். சாருகாசன் ஐயா அவர்கள் ஜெயிலுக்கு போனால் 50% எடுப்பான்னு சொன்னார். அப்புறம் ஆச்சரியமாக இருந்தது. அப்போ அவரோட அந்த பார்வையில் உள்ள இதையும் நான் மரியாதை கொடுக்குறேன். இது எல்லாமே இருந்தும் அது தொடர்பாக ஆன்டி காமராஜ், கம்யூனல் ஆட்டு ஒரு ஆன்டி நாடார் எல்லாம் இருந்தும் அது பாதிக்கப்பட்ட வாக்குகள்ங்கிறது வந்து ஒரு 6% தான். ஸ்டாலினுக்கு அந்த காமராஜுக்கு இருந்த அந்த ஆன்டி நாடாருங்கிறதோ, ஆன்டி காமராஜ் 2 பிரைம் மினிஸ்டர் கமாண்ட் பண்ண அளவுக்கு பெரிய உயரத்துக்கு போயிட்டாருங்கிற அந்த எதிர்ப்போ ஸ்டாலினுக்கு இல்லை. இந்திய எதிர்ப்பு போராட்டம் மாதிரியோ இது உணவு பற்றாக்குறை மாதிரியோ ஸ்டாலினுக்கு பெரிய எதிர்ப்பு இங்கே உள்ளுக்குள்ளே இல்லை. எம்ஜிஆர் துப்பாக்கி சூட ஆனது மாதிரியோ எந்த ஒரு நடவடிக்கையும் ஸ்டாலினுக்கு எதிராக இல்லை. அந்த தேர்தலுக்கு பிறகு தான் சவுக்கு சங்கரையே ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அவங்க டீல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துக்குள்ளே ஸ்டாலின் எதிர்ப்புங்கிறது பெரிய அளவில் வந்து ஊடகத்தில் பெருசுப்படுத்தக்கூடியது. அதுக்கு இன்னைக்குள்ள காலகட்டத்தில் சமூக வலைத்தளங்களுக்கு என்ன தாக்கம் இருக்குங்கிறத தேர்தல் முடிவில் பார்த்துக்கலாம். 53% வாக்கில் ஸ்டாலின் இருக்கிறாரு, அதிகார பலத்தோடு இருக்கிறாரு. கமலஹாசன் எதிர்ப்பு வாக்கு இல்லாதவர், பிரச்சார பலமாக வந்திருக்காரு. அவரும் 3.7 2.5 வாக்கெல்லாம் எடுத்தவர். ஸோ இந்த கட்டத்துக்குள்ளே ஸ்டாலினுக்கு வந்து என்ன தான் வாக்கு வலிமை குறைஞ்சாலும், காமராஜ் அளவு 6% குறைஞ்சாலும் கூட ஸ்டாலின் வந்து 48%க்கு கீழே போக மாட்டார். அவர் 48% ஸ்டாலின் வருவார்னா, இன்னொருத்தர் வந்து வெளியே 25% இன்னொரு அணி வருமாங்கிறதே டவுட்டாலாம் இருக்குது. அப்போ சார் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது, இப்போ ஒருவேளை மக்கள் வந்து அதிருப்தியில் இருந்தாலும் சரி, சிறுபான்மை மக்கள் வந்து அதிக அளவுக்கு வந்து ஸ்டாலினுக்கு பேக்கிங்காக இருக்கிறதுக்கும் ஒரு பெரிய காரணமாக இருக்கு இல்லையா? சிறுபான்மை மக்கள் ஸ்டாலினுக்கு பேக்கிங்காக இருக்கிறாங்க. அது சந்தேகமில்லை. பிரின்சிபல்டாக தான் அதில் இருக்கார். 10% இடஒதுக்கீடுனாலும் பிரின்சிபலாக இருக்கார். கலைஞர் மாதிரி டில்லி டேலிங் பண்ணி திட்டி திரிச்சு ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டி அப்படின்னு மத்திய அரசு பதவிக்காகலாம் ஸ்டாலின் இதுவரை மூவ் பண்ணலை. 2014 கூட மூவ் பண்ணலை, தோல்வி அடைஞ்சார். ஆனால் இப்போ வந்து வெற்றி பெற்று இருக்கிறவரும் மத்திய அரசு பதவிங்கிறத மையமாக வச்சு அவர் எந்த மூவையும் பண்ணலைங்கிறது தெளிவாக தெரியுது. பட் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்ஸில் ஸ்டாலினுக்கு பாதிப்பு எப்படி வரலான்னு சொன்னால், லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸுங்கிற இதில் சீமானை நோக்கி பாஜக அங்கே வெல்லாது, அதே போல் பரையர் சமூக வாக்குகளில் பாமக அங்கே வெல்லாது என்ற இடத்துல சீமானுக்கு வருதாங்கிறத டு பி சீன். அரக்கோணம் பரையர் ஓட்டும் முஸ்லீம் ஓட்டும் அரக்கோணத்தில் எப்படி இருக்குன்னு பூத் வைஸ் எலெக்ஷன் முடிஞ்சதை பார்க்கணும். முஸ்லீம் ஓட்டு எப்படி இருக்குதுன்னு சென்ட்ரல் மெட்ராஸில் எலெக்ஷன் முடிஞ்சதும் பார்க்கணும். இந்த மாதிரி தருமபுரி தவிர மற்ற எல்லா தொகுதிகளிலையும் பரையர் சமூக வாக்குகள் வந்து ஸ்டாலின்கிட்ட வந்து சீமானுக்கு டிசிபேட் ஆகிருக்காங்கிறத ஆர்ந்து பார்க்கணும். ஏன்னா சீமான் எடுத்த அரசியல் நிகழ்வெல்லாம் அதை நோக்கி தான் எடுத்தார். இப்போ நீங்கள் ஜென்ரலாக மேக்ரோவா அரசியல் பார்க்குறவங்க ஒரு பார்வை, மைக்ரோவா அரசியல் பார்க்கக்கூடியவங்க நம்ம. அந்த இடத்துல மைக்ரோவா சீமான் பொதுத்துவில் ஆதித்தமிழர், ரெட்டைமலை சீனிவாசன் பிறந்தநாள், அயோத்திதாசு பண்டிதர் பிறந்தநாள், ஆதித்தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாது, பறையாட அடிக்க சொன்னேன், ஒன்னையாட அடிக்க சொன்னேன், பறையை தானே அடிக்க சொன்னேன், இப்படி அவரோட அரசியல் நகர்களில் வந்து பறையர் சமூக இளைஞர்கள் வந்து ஈர்க்கப்பட்டது நமக்கு தெரியுது. அது திருமாவளவன் கூட்டணிக்காக பாமகவை தோற்கடிக்கக்கூடிய அளவுக்கு தான் போகும். அதான் மெயின் அவங்களுக்கு ஸ்டே. அப்படி தான் 2009 19 காட்டியிருக்கு. இப்போ பாமகவே இங்கு வெல்லாதுன்னு சூழ்நிலையில் பரையர் சமூக வாக்குகள் சீமானுக்கு எவ்வளோ வருதுங்கிறது பார்க்கப்பட வேண்டிய ஒன்று.
அதே மாதிரி பாஜக வெல்லாதுங்கிற இடங்களில் கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் சீமானுக்கு எவ்வளோ வரப்போகிறதுங்கிறதையும் பார்க்க வேண்டிய ஒன்று. இதே சூழ்நிலையில் வந்து ஜென்ரலாக மாற்றணி எடுத்த ஒரு சில வாக்குகள் வந்து மோடி அண்ணாமலைங்கிற லெவலில் சீமானை விட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு வந்திருக்கலாம். பெரிய அளவில்னாலும் 3.8லேருந்து ஒரு சிறிய அளவிலாவது அது போகிறதுக்கும் வாய்ப்பு வந்திருக்கலாம். இந்த பார்வையில் நீங்கள் கேட்ட ஸ்டாலினுக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேஷனுங்கிறதுல லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸில் நெகட்டிவாக எந்த காரணத்துக்காக அது போலாகுதோ அந்த காரணம் இல்லாத போது அந்த வாக்காளர்களை வந்து பறையர் கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகளை பெரிய அளவில் களத்துக்குள்ளே நின்று பேசக்கூடிய சீமானுக்கு அது எந்த அளவுக்கு வருதுங்கிறத ரிசல்ட்டில் தான் பார்க்கணும். அதனால தான் நாம் சீமானுக்கு வாக்கு உயர்வதற்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குங்கிறதெல்லாம் நான் வந்து அனலைஸ் பண்ணுறேனே தவிர எத்தனை சதவீதங்கிறத நான் அனலைஸ் பண்ணல. அர்ஜுனன்னு நம்ம தம்பி ஃபாரினில் இருக்கக்கூடியவர் அவரே நம்மகிட்ட அன்பாக கேட்டும் கூட நான் அதை சொல்லலை. ஏன்னா இந்த இடம் வந்து ஒரு கிரே ஏரியாவாக நான் வச்சுருக்கிறேன். எப்படி வருதுன்னு பார்த்துக்கிட்டு இதை நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லை, சீமானுக்கு எவ்வளோ ஓட்டு வந்தாலும் கூட அதில் இந்து ஓட்டுகள் எவ்வளோ வந்திருக்கு, கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுகள் இந்த தடவை வந்திருக்கா இல்லையாங்கிறதையும் எங்கள் அனலிசிஸ் டீம் ஜெயந்தன், பிரசாந்த், ரிஷி, மாதவன், இன்னும் மற்ற எங்கள் டீமில் உள்ள நண்பர்கள் எல்லாருமே பூத் மேப்பிங் பண்ணி, சங்கர் அதில் எக்ஸ்பர்ட்டு, பூத் மேப்பிங் பண்ணி நாங்கள் தெளிவாக நாங்கள் அந்த இதையும் ஊடகத்தில் 4ஆம் தேதிக்கு மேலே சொல்லிடுறோம். இதில் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ஜாதிய முரண்பாடு இருக்குங்கிறத நாங்கள் தான் கண்டுபிடிச்சி சொன்னோம். அண்ணாமலை அதை தெளிவாக கேட்ச் பண்ணிக்கிட்டாரு. 65% கொடுத்த கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் போடும்போது செங்குந்தர், நாயுடு, பறையர், அருந்ததியர் 12% தான் போட்டாங்கன்னா இந்த ரெட்டையில் சமூகநீதி சூறையாடுது, ஒரு ஜாதிக்கு லாபமாட்டும் மற்ற ஜாதிக்கு நஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய இலைங்கிறத அண்ணாமலை கண்டுபிடிச்சனால தான் மோடி அந்த அலையன்ஸையை வந்து காலி பண்ண அவரால் முடிஞ்சுது. இப்போ நீங்கள் கேட்டிருக்க விஷயம் கிறிஸ்டின் முஸ்லீம் வாக்குகள் ஸ்டாலின் அது லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸில் அது சீமானுக்கு போகுதா இல்லையாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். போகுதுன்னா பெரிய அளவு பேர் நான் சொல்ல வரல, ஸ்டாலினுக்கு தான் அது இருக்குது. ஸ்டாலினை தான் அவங்க வெற்றியை கொடுக்குறாங்க. சௌரத்தோல் திருமாவளவன் தான் வெற்றி பெறன்னு நான் சொல்கிறேன். பார்லிமெண்ட்டில் 10% வாக்கெடுக்கக்கூடிய காங்கிரஸுக்கு சட்டமன்றத்தில் 3% கூட இல்லை. சோழர் செல்வ பெருந்தகை இதை உணரணும். நான் ஒன்றும் தவறான தகவலில் சொல்லலை, டேட்டாவோட தான் நான் அதை என்னோடய கருத்தை நான் முன்வைக்கிறேன். இப்போது பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்ஸோட ப்ரெஃபரன்ஸ் எப்படி இருந்தது? அவங்க நெகட்டிவ் ஓட்ஸ் ஆட்டு பாஜகவுக்கு எதிராக, மோடிக்கு எதிராக ராகுல் காந்தி இருக்கக்கூடிய அணிக்கு மட்டும்தான் போட்டாங்களா, ஸ்டாலினுக்கு மட்டும்தான் போட்டாங்களா, சீமானுக்கு எவ்வளோ போட்டிருக்காங்கங்கிறது தான் அடுத்த கட்ட அரசியல் நகர்வு தமிழ் மண்ணில் எப்படி போகுதுங்கிறத நம்ம பார்க்கணும். சீமான் சென்ட்ரிக்காக பறையர் ஓட்டு, கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் ஓட்டை நான் பார்க்குறேன். இதில் கிறிஸ்தவர் ஓட்டுகளுக்கு மைக் படத்தை போட்டு விளம்பரம் பண்ண விஜய் அவர்கள் ஒரு கேட்லிஸ் போல்ஸாக இருந்தார். மைக் படத்தை போட்டு விளம்பரம் பண்ண விஜய் அவர்கள் கிறிஸ்தவர் ஓட்டுகளுக்கு சீமானுக்கு ஒரு கேட்லிஸ் போல்ஸாக இருந்தால் அது பூத்தில் எந்த அளவுக்கு வந்திருக்குங்கிறதையும் நாம் பார்க்கணும். சார், இப்போது திமுக கூட்டணி வந்து இன்டாக்டாக இருக்குது, 2026 வரைக்கும் போகும்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸ்டாலின் அப்படி தான் கூட்டிகிட்டு போகிறாருன்னு. ஆனால் நடுவில் நம்ம பார்க்கும்போது செல்வ பெருந்தகை வந்து எவ்வளோ நாள் தான் நம்ம வந்து வாங்குற இடத்துலையே இருக்கோம், கொடுக்குற இடத்துக்கு நம்ம நவரணும்னு சொல்லி அந்த ஒரு கமெண்ட் வந்து திடீர்னு காங்கிரஸ் கட்சியிலேருந்து வரதுக்கான காரணம் என்ன சார்? அவங்க திமுக கிட்டனா மைனர் பார்ட்னராக இருப்பாங்க. வேறு எந்த அலையன்ஸ்னாலும் நாங்கள் மேஜர் பார்ட்னராக இருப்போம்னு நாங்கள் பெரிய கட்சிங்கிற கிளைமை நண்பர் சகோதரர் செல்வ பெருந்தகை கிளைம் பண்ணுறாருன்னு தான் அதை எடுத்துக்கணும். அந்த கட்சியை உயர்த்ததுக்கும் அந்த கட்சிக்கு ஒரு ஃபோர்ஸ் காட்டுறதுக்கும் அவர் அதை உயர்த்துற தப்பு இல்லை. கடந்த சட்டமன்ற தேர்தல் காலகட்டத்தில் திருநாக்கரசு அண்ணன் நீக்கப்பட்டு அண்ணன் அழகிரி தலைவரானார். அதுக்கு பிறகு 1-2 சீட்டு குறைஞ்சாலும் பரவாயில்ல, திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கணும்னு சொன்ன அழகிரி நீக்கப்பட்டு செல்வ பெருந்தகை தலைவராகிருக்கிறாரு. இப்போ அவர் கட்சியை ஒரு பெரிய சக்தியாக காட்டுறேன்னு தான் தலைமை விரும்பும். முடிவெடுக்க போகிறது சோனியா குடும்பமாக இவர் மல்லிகார்ஜுன கார்கே எல்லாம் தான் தலைமை தான் எடுக்கும். என்றாலும் கட்சியை ஒரு பெரிய ஒரு இதாட்டு வைப்ரண்டான சக்தியாட்டு காட்டிகிட்டு இருக்கிறது தான் வந்து செல்வ பெருந்தகைக்கு சரியான ஒரு அரசியல் நகர்வாக இருக்க முடியும். காங்கிரஸுக்கு இன்னி ஓட்டர்ஸும் கிடையாது, ஓட்டர்ஸ் உண்டு, தொண்டர்கள் கிடையாது. பார்லிமெண்ட்னா ஓட்டர்ஸ் உண்டு. வெப்டி சில காங்கிரஸ் சார்பாக பேசுறதுக்கு ஆள் கிடையாது. அவன் கிறிஸ்தவ முஸ்லீம் இருப்பான், அவன் மோடி எதிர்ப்பாக காங்கிரஸுக்கு போடுவாப்பில். அவன் வந்து ராகுல் காந்தி மையமாட்டும் அந்த வாக்களை போடுவாங்க. சரி, சட்டமன்றத்துக்கும் நம்ம ஒரு பெரிய ஆள் தாங்கிறத செல்வ பெருந்தகை முன்னிறுத்துறாரு. இதில் ஸ்டேட்டஸ்கோ தான் தொடருங்கிற மாதிரி மல்லிகார்ஜுன கார்கே சொல்லிட்டாரு.
ஸ்டேட்டஸ்கோ தொடர்ந்து மல்லிகார்ஜுன கார்கே சொல்லிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இது ராகுல் காந்தியே ஸ்டாலின்கிட்ட கடைசியாக பேசும்போது 10 சீட்டு ஸ்டேட்டஸ்கோ தொடருவோம், நம்ம 14 தனித்து நின்று எங்களுக்கும் நஷ்டம், எங்களுக்கு பெரிய நஷ்டம், உங்களுக்கும் நஷ்டம் தான் ஆச்சு, நம்ம சேர்ந்தே நிற்போம், 29லையும் சேர்ந்து நிற்கணும், 26லையும் சேர்ந்து நிற்கணும், தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாங்கள் ஸ்டேட்டஸ்கோன்னு முடிவு பண்ணிட்டோம்னு ராகுல் காந்தி ஸ்டாலின்ட்டு சொல்லி தான் 10 சீட்டு வாங்கினாப்புல. இது செல்வதற்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்காது. என்றாலும் அரசியலில் வந்து தன் கட்சியை பெருசாக காட்டுறதுக்கு செல்வ பிறந்தகை அதை சொல்கிறார். ஆனால் அதிமுகவுடைய நிலைமையை பார்க்கும்போது சார் நிறைய வந்து குழப்பங்கள் நீடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த தேர்தலில் வந்து இப்போ குறிப்பாக பார்த்தோம்னா கடந்த காலத்தில் அதிமுக பல தோல்விகளை சந்திச்சிருக்கு. இந்த தேர்தலில் ஒருவேளை அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சால் எந்த மாதிரியான ஒரு பாதிப்பு அதிமுகக்குள்ளே வரும் சார்? கண்டிப்பாக மிகப்பெரிய பாதிப்பு வரும். எடப்பாடியோட அரசியல் நகர்வுகள் எல்லாமே அவருக்கு பெரிய பின்னடைவை கொடுத்துட்டு, அவர் ரெட்டலையை கைப்பற்றணும், ஒற்றை தலைமை ஆகணுங்கிறதுனால ரொம்ப ஒரு அபகரிக்கும் எண்ணத்தோடு அந்த அரசியல் பண்ணார். இரட்டை தலைமையாக பன்னீர்செல்வம் நல்லா தானேயா போயிட்டு இருந்தது. அவரே சொன்னார், மருது பாண்டியர்கள் இரட்டை குழல் துப்பாக்கி என்னென்ன எல்லாமே சொன்னாங்க, நல்லா தானே அவங்க அதை டிஃபெண்ட் பண்ணி பேசினாங்க. ஒற்றை தலைமை தான் நல்லதுங்கிற இது வந்து அந்த கட்சிக்கு என்றைக்குமே அது ஒரு இரட்டை தலைமையாக போய் பிழைக்கக்கூடிய அந்த கட்சியை கொல்றது தான். என்னைக்கு ஆர்வி உதயகுமார் வந்து ஒற்றை தலைமை வேணும், சசிகலா தான் எல்லாம் வேணும்னு நடராஜன் போன்றவங்களை தூண்டுதலில் பேச வச்சாங்களோ, ஓபிஎஸ் ரிசைன் பண்ண வச்சாங்களோ, அன்றைக்கே தர்மயுத்தம் வந்து சசிகலா அம்மையாருக்கு அதிகாரம் போயிட்டு, அது எடப்பாடி பழனிசாமியில் அதிகாரம் வந்தாலும் அது வந்து ஜெயலலிதா மாதிரிப்பட்ட ஒரு தலைமை வராத ஒரு சூழ்நிலையை அது கொஞ்சம் உருவாக்கி விட்டுட்டு, அதற்கு பிறகு இரட்டை தலைமையாட்டே போனது. அப்படியே ஆட்சி அதிகாரத்தில் இரட்டை தலைமைங்கிறது அப்படியே ஆட்சி அதிகாரம் தானே, மந்திரி தானே, எலெக்ஷன் வரும்போது மற்றதை பார்த்துடலான்னு போனாங்க. அப்போ தோற்ற பிறகு ஒற்றை தலைமை தான் ஜெயிக்கணும்னு சொன்னால் அது ஜெயலலிதா மாதிரி ஒரு காஸ்ட் நியூட்ரல் ஒற்றை தலைமைங்கிறது வேறு. ஒரு பிராமண சமுதாயத்துக்கு எதிர்ப்போட்டு கிடையாது. பிராமண சமுதாயத்துக்கு கமலாலயத்தில் எதிர்ப்பு உண்டு, எல்ஐசியில் எதிர்ப்பு உண்டு, தமிழக ஊடகத்தில் எதிர்ப்பு உண்டு, இன்னும் எங்கே எதிர்ப்பு உண்டு. இப்படி சில பிராமணர்கள் வந்து கொஞ்சம் அதிகம் இருக்கக்கூடிய இடங்களில் எதிர்ப்பு இருக்குமே தவிர, மற்றபடி தேர்தல் களத்துக்குள்ள மக்கள் மத்தியில் பிராமண சமுதாயத்துக்கு வந்து நெகட்டிவ் ஓட்ஸே கிடையாது. அப்போ ஜெயலலிதா அம்மையார் பாப்பாத்தி அசைக்க முடியாதுனாலும் அவங்கள காஸ்ட் நியூட்ரலாக அவங்கள பார்த்தாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமைன்னா ரெட்டலைக்கு போடக்கூடிய ஓட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு போடக்கூடிய ஓட்டு, எடப்பாடி பழனிசாமிக்கு போடக்கூடிய ஓட்டு நம்ம அதிகாரத்தை இன்னொருத்தரை கொடுத்து நாம் ஏமாளியாக அதிகாரமற்றவராக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கணும்னு செங்குந்தர் நினைக்கிறான், நாயுடு நினைக்கிறான், அருந்ததிகள் நினைக்கிறாங்க, கொங்கு நாடார்கள் நினைக்கிறாங்க. வெளிப்படையாகவே எனக்கு களத்துக்குள்ளே தெரியுது. அப்போ இந்த ஒற்றை தலைமைங்கிறது வந்து ஒரு நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஒற்றை தலைமையாக இருக்குது. இப்போ ஒற்றை தலைமையாக தீபா ஜெயக்குமார் இருந்தால் கூட, அது அஜித் இருந்தால் கூட, அந்த ஒற்றை தலைமைங்கிறது வந்து அது காஸ்ட் எதிர்ப்பு வராத ஒரு ஒற்றை தலைமையாக இருக்கும் ஜெயலலிதா மாதிரி. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒற்றை தலைமைங்கிறது பிற ஜாதிகள் எதிர்ப்பை அதிமுகவுக்கு தானே கொடுக்கக்கூடியதான். இது மூத்த தலைவர்களுக்கு தெரியும். நான் வந்து எடப்பாடி பழனிசாமி எடப்பாடியார் எலெக்ஷன் சொன்னவன் தான், கவுண்டர் பண்ணுவாருன்னு சொன்னவன் தான், 5 வருஷம் ஆட்சி அவர் நிலைப்பாருன்னு சொன்னவன் தான். இது அதே வேளையில் அவர் இடஒதுக்கீட்டில் அநீதி பண்ணும்போது அவரை எதிர்த்து இது பெரிய அநீதி, மிகப்பெரிய அநீதின்னு நான் சொன்னவன். ஸோ அவரோட ஒற்றை தலைமை முயற்சிங்கிறது வந்து அவருக்கு வந்து பெருத்த பின்னடைவை கொடுக்கறது தான் நான் பார்க்குறேன். அதே வேளையில் அவர் முடிவு எடுத்துட்டாரு. என்னமோ அவர் விட்டுட்டு போவாரா? ரெட்டல் என்னமோ அவர் விட்டுட்டு போவாரா? அதுவும் சாத்தியக்கூறுகள் இல்லை. அவர்கிட்ட இருந்து பறிக்க முடியுமா? அது முயற்சி பண்ணலாம். பட் அவர் பிடி அவர் கையிலெல்லாம் இருக்குது. ஸோ இது இப்படி தான் போகும். அதில் அதிருப்தியை வந்து பலரும் வெளிப்படுத்துவாங்க. அதிருப்தியாக தான் அது போயிட்டுருக்கோம். என்னோட பார்வை அவர் பாஜக கூட்டணியை வந்து ஒரு 10 சீட்டு கொடுத்து அவர் கைப்பற்றியிருக்கணும். 10 சீட்டு கொடுத்து அவர் கைப்பற்றியிருக்கணும். இனிமேல் மீண்டும் வந்து பாஜகவுக்கு இனிமேல் அவரே 75 சீட்டு தாரன்னு ஆஃபர் கொடுக்கக்கூடிய நிலைமை கூட வரலாம். ஆனால் ஒரு விஷயம் அவர் என்ன பார்க்குறாருன்னா, ஜெயக்குமார் சி விஸ்வநாதன் என்ன பார்க்குறாருன்னா, பாஜகவுக்கு எவ்வளோ சீட்டு கொடுத்தாலும் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு போட மாட்டாங்க, நம்ம விழுப்புரத்தில் தோற்று போவோம், நம்ம ராயபுரத்தில் தோற்று போவோம்னு கிறிஸ்டின் முஸ்லீம் அடர்த்தியாக உள்ள இடங்களில் உள்ள அவங்களோட நிர்வாகிகள் வந்து இந்த கூட்டணி வந்தால் தோற்று போகும்னு நினைக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் அவங்க 24லையும் களத்தை ஆடினாங்க. இப்போ பாஜக இல்லாத போது வரக்கூடிய ரிசல்ட்டு ரொம்ப மோசமாக இருக்கும். அவங்க தான் அதுக்குள்ளேருந்து எப்படி மீண்டு வர போகிறாருங்க பார்க்கணும். ரொம்ப கஷ்டம். நிச்சயமாக சார். பல்வேறு கேள்விகளுக்கு மிக பொறுமையாக பதில் தந்தமைக்கு நன்றி சார். நன்றி.